ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டு கிச்சனில் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபி பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அடி கனமான பாத்திரத்தை சுட வைங்க. இப்போ இந்த சூடான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பிரிஞ்சி இலையை போட்டுக்கோங்க. அது கூட 2 ஸ்டார் அனி சேர்த்துக்கோங்க, 2 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு. எல்லாம் நல்லா செவந்ததும் 2 பச்சை மிளகாவை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பிரிஞ்சுக்கு ஸ்டார் அனீஸும் சோம்பும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், பச்சை மிளகா காரம் கொடுக்கும். அதனால இதை கரெக்டாக போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூட 1 டீஸ்பூன் சோம்பு தூளும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட 1 கை நிறைய கொத்தமல்லி தழையும் 1 கை நிறைய புதினாவையும் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நான் இந்த ரெசிபிக்கு 250 கிராம் பாசுமதி அரிசி எடுத்து கழுவிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா வடிகட்டிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு மெதுவாக அரிசி உடையாமல் இந்த மசாலாவோட நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ இந்த பிரிஞ்சிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இந்த 250 கிராம் அரிசிக்கு 375 மில்லி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் இங்கே கொஞ்சம் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 250 ml தேங்காய் பாலையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெய் சாதம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ கடைசியாக ஒரு தடவை நல்லா இந்த மிக்சரை கிண்டி விடுங்க. இந்த அரிசி, இந்த தேங்காய் பால் தண்ணி, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரணும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா இதை வேக விடுங்க. இப்போது ஒரு 15 நிமிஷமாக இது வெந்துட்டுருக்கு. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போது 3/4 அளவுக்கு இது வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் வறுத்த ப்ரெட்டையும் அதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சினா ப்ரெட் இல்லாமல் இருக்காது. ஸோ இது ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு. இது நல்லா ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை அது மேலே தூவி விட்டுட்டு ஒரு தோசை தவாவை நல்லா சூடு பண்ணி அது மேலே நம்ம தம் குக்கிங் பண்ண போகிறோம். ஒரு தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அது மேலே வச்சு வேக வைங்க. அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் உறிஞ்சு ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வைங்க. நம்ம பிரிஞ்சி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கட்டாயமாக இந்த பிரிஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கி டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய். சமைப்போம், ருசிப்போம்.